Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 2 2017 question paperல கேட்ட 17th question வந்து பார்க்க போறோம். So already 16 question பார்த்திருக்கோம். அதோட playlist வந்து நான் கீழ கொடுத்திருக்கேன். அதுல இருந்து செக் பண்ணுங்க. So இப்போ 17th question என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பவரில் இருக்குது, கீழே டிவிஷனில் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் என் த ஹோல் எம் ப்ளஸ் என். அடுத்து வந்து எக்ஸ் டு த பவர் என் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் எல் த ஹோல் என் ப்ளஸ் எல். இங்கே வந்து பவரில் எல் எம் இருக்குது, இங்கே எல் ப்ளஸ் எம் இருக்குது. ஸோ இப்போது இந்த டிவிஷனில் இப்போ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்றது ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ சேமாக இருக்கிற டேர்ம் வந்து டிவிஷனில் இருக்கும்போது அதோட பவரை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து எழுதலாம். அதாவது எக்ஸ் எம் மைனஸ் என் த ஹோல் பவர், இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுவோம் எம் ப்ளஸ் என். அடுத்து மறுபடியும் இங்கேயும் ஸோ என் மைனஸ் எல் வரும் இங்கே. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது முதல்ல வரும், டினாமினேட்டரில் இருக்கிறது தான் மைனஸில் வந்து போடணும். மேலே வந்து என் ப்ளஸ் எல். அடுத்து மறுபடியும் இங்கே எல் மைனஸ் எம் வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் ப்ளஸ் எம். ஸோ இப்போது எக்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது, த ஹோல் பவரில் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன வரும், எம் மைனஸ் என் ஒன்று, அடுத்து எம் ப்ளஸ் என். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு என் மைனஸ் எல் ஒன்று, என் ப்ளஸ் எல் ஒன்று. அடுத்து எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எம் ஒன்று, எல் ப்ளஸ் எம் ஒன்று. ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி தாங்க ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் இருக்கா. அப்போது ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தான் என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை எழுதுவோம். ஸோ எக்ஸ், ஸோ ஏன்றது எம்மு, பின்றது என். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அடுத்து இங்கே வரும்போது என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர். மறுபடியும் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தோம், எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் ஸ்கொயர். அதே மாதிரி தான் அடுத்த டேர்ம் எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், எல்லும் கேன்சல் ஆகும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன, 1 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ், ஸோ ஏல வந்து இப்போ பவரில் வந்துட்டு எம் மைனஸ் என் இருந்துச்சுன்னா என்ன எழுதணும், எம் டிவைடட் பை என்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸோட எல்லாத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.